சமூக வலைதளத்துல தற்போது தீபாவுக்கு எதிராக மக்கள் அனைவருமே வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லங்க, சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு தீபாவுக்கு எதிராகவே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இறந்தப்ப தீபாவை வந்துட்டு அவங்களோட மருத்துவமனைக்குள்ள வந்துட்டு அனுமதிக்கலங்க. இதை ஒரே ஒரு காரணமா வச்சு தீபாவுக்கு பல பேர் வந்துட்டு ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்துட்டு மருத்துவமனைக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு அப்ப இருந்த மக்களே வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தீபா பார்க்கறதுக்கு பல தொண்டர்கள் வந்துட்டு அங்க குவிஞ்சாங்க. மேலும் வந்துட்டு தீபா வந்துட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துக்கு தீபா அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து கூட்டமா தீபாவை பார்க்கறதுக்கு தினமும் போயிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. இதனால தீபா வந்துட்டு அப்பப்ப சின்ன சின்ன பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல ஜெயலலிதா அவர்களை போலவே வந்துட்டு தன்னுடைய உடை நடை பாவனை எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டாங்க. ஆனால் தற்போது வந்துட்டு சமூக வலைத்தளமான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு தீபாவை பயங்கரமா வந்துட்டு எதிர்த்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தீபாவுக்கு என்ன வந்துட்டு அரசியல் குவாலிபிகேஷன் இருக்கு, அரசியல்ல எந்த ஒரு தகுதியும் இல்லாத தீபா வந்துட்டு எப்படி வந்துட்டு மக்கள் தலைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு குடும்ப ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவங்க அவங்க எந்த இடத்துல எப்படி தன்னுடைய குடும்பத்தில் உருவான இடத்தை வந்து வைக்க முடியும்? இது ஜெயலலிதாவுக்கு செய்த துரோகமாக வந்துட்டு கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தீபா வந்துட்டு தன்னுடைய அத்தையை வந்துட்டு மதிப்பவராக இருந்தா அவங்க வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு அளிக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்துட்டு குடும்ப ஆட்சிக்கு அவங்களே வந்துட்டு வழிவகுக்க கூடாது. இது வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு தீபா செய்யும் துரோகமாக வந்துட்டு பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் வந்துட்டு தீபாவுக்கு வந்துட்டு அரசியல் சார்ந்த தகுதிகள் எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா வந்துட்டு தீபாவுடைய அத்தை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்துட்டு தீபாவை மக்கள் அனைவரும் தலைவியாக ஏற்றுக்கொள்வது வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்ட்டு சமூக வலைதளத்துல மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் வந்துட்டு தீபா இன்று மாலை வந்துட்டு புதிய கட்சி தொடங்கியதாகவும் அதற்கான ஆதாரப்பூர்வமான அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போவதாகவும் தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. இது குறித்து மக்கள் இன்னும் தங்களுடைய கோபத்தை வெளிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஜெயலலிதா மாதிரி இருக்கிறதுனாலையும் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இவங்களுடைய அத்தை அப்படின்ற ஒரே காரணத்தினால மக்கள் இவங்களுக்கு ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்ட்டு சமூக வலைதளத்துல மேலும் மக்கள் இன்னும் கோபமா பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.